நெறையா வந்து திடீர்னு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஞானம் பெருகி, நம்ம எல்லாத்தையும் மன்னிச்சுருவோமே அப்டின்ற மாரி மகர ராசிக்காரங்க திடீர்னு நல்லவங்களா எப்படி கடைசி நேரத்துல நீங்க எப்பயுமே ஹீரோ தான். நான் வில்லன்லாம் சொல்ல மாட்டேன். இல்ல. அந்த மாரி ஒரு கார்டு கிடைச்சு அப்படியே தோக்கும்போது கூட அப்படி கை வந்து ஜெயிக்கும். அந்த மாரி இந்த தடவ பிரபஞ்சத்துடைய கை வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் புதனோட பொசிஷன் மட்டும் நல்லா ஆனா 5ஆம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் சுக்கிரன், அவர் வந்து 12ஆம் வீட்டில் அமர்தல் என்பது, அவர் வந்து 11ஆம் வீட்டில் அமர்தல் என்பதெல்லாம் இந்த தடவ ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட கொண்டு வந்து குடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயோட பொசிஷனுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப 27ஆம் தேதி வரைக்கும் என்ன ஆகும் அப்டின்னா, வீடு குறித்த சில விஷயங்கள் வரும். நெறைய பேருக்கு கிஃப்ட் கிடைக்கும். எஸ்பெஷலி ஃபோன் கிடைக்கும். சனி வேற வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. ஐஃபோனா கிடைக்கும். உண்மையிலே கிடைச்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல போடணும். ஓகே. இஎம்ஐலாவது இந்த தடவ ஃபோன் வாங்கியே திருவேன்ற மாரி நவம்பர் 15 தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க இந்த தடவ ஏதாவது ஒரு தொலைத்தொடர்பு ஐட்டத்தோட கனெக்ட் ஆக போறீங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் வலுப்பெறுகிற நாள். 4ஆம் இடத்து அதிபதியும் ஆட்சி பலம் வாங்கி இருப்பதனால் கண்டிப்பாக இது சார்ந்த தன்மைகள் எல்லாம் வலுப்பெறும்.